84 வயசு. இவங்க பேர் என்னது? அண்ணா. இவங்க 84 வயசாயிடுச்சு. ஒரு விதவை. நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கு என்ன குடும்பத்துல வேற வேலை இருக்குமா, அந்த வயசாயிடுச்சு போய் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வயசானவங்க நிறைய பேர் எப்படி தெரியுமா இருக்காங்க? கால் வலி, கை வலி, சோர்வாட்டு, பலவீனமா இருக்கு, நடக்க முடியல, ஜபத்துக்கே வர முடியல. நிறைய பேர் என்ன பண்றதுல ஜபத்துக்கு வரதுல. ஆனா இந்த வயதான இந்த பாட்டி என்ன பண்ணிருக்காங்க? ஜப ஆலயத்துல வந்து இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப நம்மளுடைய காரியம் இரவு நேரத்துல ஜபம் வச்சு என்ன பண்றதுல நிறைய பேர் வரதே இல்லை. ஆனா அந்த அண்ணா பாட்டி அந்த வயதான காலத்துல இரவு ஜபத்தெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. இரவு ஜபத்துல உட்காந்து ஜபம் பண்ணிருக்காங்க, காலையில உட்காந்து ஜபம் பண்ணிருக்காங்க. உங்களோட வாஞ்ச கர்த்தர் மேலேயே இருந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆலயத்தின் மேல வாஞ்ச, கர்த்தர் மேல வாஞ்ச, ஜபத்துல வாஞ்ச அவங்களுக்கு இருந்திருக்கு, ஆராதனையில வாஞ்ச அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால இதை பண்ணிட்டே இருந்ததுனால ஒரு நாள் அந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க கண்டாங்க. 84 வயசுலயும் இயேசு கிறிஸ்துவை அவங்க கண்டு அவங்க பார்த்தாங்க. ஆண்டவர் அவங்க பார்த்தாங்க. அந்த இயேசுவை பாக்குறதுக்காக அத்தனை வயசு வரையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்க அப்படி ஜெபித்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வெளிப்பட்டு இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிறவர்களா நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். ஜெபத்துல ஆண்டவரை நம்ம பக்கம் இழுத்துணும். அந்த அளவுக்கு நம்ம ஜெபத்துல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம காலையில் நிறைய நேரத்துல ஏன் நடக்கிறது இல்லைன்னா நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஒழுங்கா ஜெபிக்கிறது. அதனாலதான் நிறைய நேரத்துல நம்ம காரியம் நடக்கிறது. சோதனைகள் பிரச்சனைகள் வருதுன்னா அதுல தப்பிக்க முடியலன்னா காரணம் என்னன்னா நம்ம ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்ற சோதனையில உனக்கு தப்பித்துக் கொள்கிறதுக்கு உனக்கு வழியை நான் உண்டாக்குறேன்னு சொல்றாரு. இப்ப ஆண்டவர் அந்த வழியை நம்ம வைத்திருக்கிற அந்த வழியை கண்டுபிடிச்சு நம்ம வெளியில வரணும்னா ஜெபத்துல தான் நம்ம முடியும். அது முடியும். ஹல்லேலூயா.